ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுங்க. ஸோ நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் வந்து இலவச ஜாதக பலன்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எதிர்கால பலன், நிகழ்கால பலன், அல்லது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள், வீடு கட்டும் அமைப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, அரசு வேலை, இது போன்ற அமைப்புகள் கிடைக்குமா இல்லையா, இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இது கடந்த 4 வருடங்களாக அதை பார்த்துட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இரவு அல்லது காலை 11 மணிக்கு நம்ம இந்த லைவ் செக்ஷன் பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம லைவ் பண்ணியிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருந்தோம். இந்த 2 நாட்களும் யார் நமக்கு சூப்பர் சாட் பண்ணியிருந்தாங்களா, சூப்பர் சாட்டுங்கிறது யூடியூப் மூலமாக மினிமம் ஒரு அமௌண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பாப்பப் ஆகிட்டே இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி. ஸோ இந்த செக்ஷன் மூலமாக நம்ம அமௌண்ட் நம்ம வாங்கி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அது மினிமம் 100 ருபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இலவசம் தான். அதற்கு கீழே அதிகமாக போட்டு நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால தான் நம்ம இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா ஃப்ரீ தான். வாருங்க, ஒவ்வொரு வாரமும் அது ஃப்ரீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படிங்கும் பட்சத்தில் அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்திற்கான பலன், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கான பலன், ஜாதகத்திற்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த வாரம் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேராக பார்த்தீங்கன்னா தேவ் அப்படிங்கிறவர் கொடுத்துருந்தாரு. இது என்னன்னா தேவ் ஆக்சுவலாக சார் நான் ஃபர்ஸ்ட் நோட் சொல்லிக்கிறேன். தேவ் அண்ட் டாக்டர் பிரபு சின்னதுரை அப்படிங்கிற 2 பேருமே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் அவருக்கு ஜாதகத்தை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சப்போஸ் சூப்பர் சாட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மெத்தடில் போனீங்கன்னா தான் எனக்கு 2மே விசிபிள் ஆகும். இல்லைன்னா இன்னும் நம்ம வந்து இந்த டாக்டர் பிரபு சின்னதுரையோடைய டெக்ஸ்ட் அவர் கடைசியாக தான் பண்ணியிருக்காரு அமௌண்ட். ஆகும் அது அவருடைய கமெண்ட் எங்கே இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. அப்போ இந்த மாதிரியான அமைப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வாங்க சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேராக தேவ் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 28/5/2003 6:52 AM சென்னை 4th இயர் BE ECE படிச்சுட்டு இருக்காரு அவர். இப்போ கரண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு யாரோ கேட்குறாங்க. இப் ஸோ இந்தியன் ஆர் அப்ராட்ல இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கா, பிரைவேட் ஜாப் ஆர் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறாரு. இப் ஸோ வென் ஹவு இஸ் ஹிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டுருக்கிறீங்க. ஜாதகப்படி இன்னைய காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். 28/5/2003 டைம் 6:52 AM சென்னை. ஓகே, ஸோ ஜாதகம், உங்களுடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க சார். 28/5/2003 6:52 AM சென்னை. ஸோ ஜாதகம் உங்களுக்கு ரிஷப லக்னம், மேசராசி. சரிங்களா? ரிஷப லக்னம், மேசராசி, நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்வினி 3ஆம் பாதம் போயிட்டு இருக்குது. அடுத்ததாக சுக்கிர தசை 4th இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ அடுத்த வருஷம் முடிக்கிறாரு. சூரிய திசை ஸ்டார்ட் ஆன உடனே இவருடைய கேள்விகள் என்னவாகலாம் இருக்கும் அப்படிங்கிறத அவருடைய அமைப்பு. சூரியன் உங்களுக்கு லக்னத்தில் அமர்ந்து ராகுவோட நெருக்கத்தில் நிற்கிறாரா? 10 டிகிரி இல்லை, 6 டிகிரி விலகல் நிற்கிது. சூரியன் சுயசாரமா, சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சந்திரன் 12ஆம் இடத்துல, சந்திரன் குரு 18/8. சரி, இவர் மேற்படிப்பு அப்படிங்கிற அமைப்பு பலமா இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக வேலையை நோக்கி தான் செஞ்சாகணும். இன்னும் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஆனால் தடையாகும் அப்படிங்கிறதான் காட்டுது. சரி, அடுத்தது பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க. அடுத்ததாக வரக்கூடிய சூரிய திசை அப்படிதானே சொல்லுது. ஆமாம், சூரிய திசை அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகுது? அரசு வேலைக்கான அமைப்பில் தான்
கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுது. அது கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அரசு வேலைங்கிற அமைப்பை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ இன்னைய காலகட்டம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முடிச்ச உடனே ஒரு வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. அது ஸ்டடீஸ்க்காக தான் போகணுமா அப்படிங்கிற அமைப்புலையும் காட்டுது. ஏன்னா 4ஆம் பாவக அதிபதியும் ஹையர் ஸ்டடீஸை குறிக்கக்கூடிய பாவம். சரியா? அதோட சேர்ந்து 5ஆம் பாவக மேல் படிப்பு அதுவும் உங்களுக்கு காட்டுது. ஸோ அதனால ஆனால் என்னன்னா தடையாகும், கொடுக்க விடாது, படிக்க விடாது. அந்த அமைப்பு தான் காட்டுதுங்க. ஸோ சூரிய தசை உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரசு வேலை சார்ந்த அமைப்புக்குள்ளே ஈடுபட ஆரம்பிச்சிடும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசு வேலையில் அழகாக போய் உட்காரலாம். சரிங்களா? ரைட், நன்றி சார். ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குமா? சூரிய திசை, அடுத்து சந்திர திசை. சந்திர திசைலாம் சூப்பராக இருக்குங்க. ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமானிக்கிறார். உச்சமான கிரகம் நின்ற வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன் லக்னாதிபதி பலமா நிற்குது, 5ஆம் பாவதி பலமா நிற்குது, சந்திரன் பலமா நிற்குது, இதோட சேர்ந்து குருவும் பலமா நிற்குது. இந்த இடத்துல குரு பலம் ஓரளவுக்கு குறைதான் கொடுக்கும். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் குரு இந்த ஜாதகத்துக்கு பலமாக கூடாது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கெலாம் போகவே கூடாது. ஜாதகம் அரசு வேலைங்கிற அமைப்பு இருக்குது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, போகலாம். சரிங்களா? ரைட். ஹையர் ஸ்டடீஸ் தடை தான் அப்படி தான் காட்டுதே தவிர மேல் படிப்புங்கிறது பலமாக இல்லை. ஓகே, நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படிங்கிறவர், மகேஷ் தானே? ஆமாம், மகேஷ் அப்படிங்கிறவர். வணக்கம் ஐயா, என் மனைவி கீதா தற்போது அரசு வேலையில் உள்ளார். இதை நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோமே, இது நேற்று லைவ்லேயே பண்ணியிருந்தேன். என் மனைவி கீதா தற்போது அரசு வேலையில் உள்ளார். தற்போது வேலையில் விருப்பமில்லா இடமாற்றம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஆன்சர் நான் லைவ்லேயே பண்ணியிருந்தேன். பேமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஆனால் அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். நல்லாவே ஞாபகம் இருக்குது. நீங்கள் விருப்பமானாலோ விருப்பமாகனாலோ போனால் உங்களுக்கு அதுதான் சரியாக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகேவா? 3/4/82 8:36 AM 8:36 AM நாமக்கல். ஓகே, ஸோ சூப்பர் சாட் பண்ணதுனால உங்களுக்கான இது வருது. சரிங்க, 3/4/82 8:36 AM நாமக்கல். ஸோ ஜாதகம் உங்களுக்கு என்ன சொல்லுது? மேஷ லக்னம் கடகராசின்னு சொல்லுது. ஜாதகம் வருதா பாருங்க. இது அவங்களுடைய ஜாதகம். மேஷ லக்னம் கடக ராசி, நட்சத்திரம் பூசம், 4ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை உங்களுக்கு சுக்கிர தசை போகுது. சுக்கிர திசையில் சனி புத்தி. ஸோ சனி புத்தி உங்களுக்கு அடுத்த வருடம் நவம்பர் வரைக்கும் போதுங்க. சுக்கிர தசைக்கு சனி புத்தி. இந்த சனி உங்களுக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுது, அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இடம் பிடிக்காமல் ஒரு வேலைக்கு தான் போகிறீங்க. இந்த வேர்டை நான் அப்படியே சொன்னேன். ஏன்னா சனி செவ்வாய் 6ஆம் இடமான கண்ணியில் உட்காந்துருந்துச்சுன்னா இன்றைய காலகட்டம் வேலை இல்லைன்னா வேலையை விட்டு போகும். வேலையில் இடமாற்றம் இல்லை வேலையை விட்டு போகும். இந்த கேட்டகரியில் தான் பலன் நடக்கும் உங்களுக்கு. அதனால் அரசு வேலை இருக்கனால தான் இடமாற்றத்தை கொடுக்குது. ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பர் போட்டு கிளம்புங்க சார், இல்லைன்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு போயிருப்பீங்க. ஓகேவா? இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்குங்க. இது நல்ல இடமாற்றம் தான், பயப்பட வேண்டாம். ஓகேவா? இல்லைன்னா வேலையை விட்டு கிளம்புங்கிற கேட்டகரியில் தான் இந்த கிரக சேர்க்கை நிற்குது. கோச்சாரமும் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? சனி முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புதன் ஓரளவுக்கு 12ஆம் இடத்தோட நிற்கிதுங்க. உங்களுக்கு புதன் எப்போ வருது? அடுத்த வருஷம் தானே வருது. அடுத்த வருஷம் கடைசியில் வருது. சுக்கிர தசை புதன் புத்தி அடுத்த வருடம் நவம்பர் வருது வரைக்கும். ஸோ அதனால் கன்ஃபார்மாக அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்குங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிடிக்காத இடமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக மாறிக்கும். கவலைப்பட வேண்டாம். விருப்பமில்லாத இடமாற்றம் தான், அது தெளிவாக தெரியுது கிரக சேர்க்கையின் மூலமாக. ஃபஸ்ட்டு போய்க்குங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நான் நேற்றே சொன்னேன். கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. 24/4/97 பாண்டிச்சேரி 6 AM எப்போது ஐடி வேலை கிடைக்கும்? ஹவ் வில் மை லைஃப் பி? ஹாரோஸ்கோப். அடுத்தது என்ன இருக்கீங்க? குட் ஆர் பேட் பிகாஸ் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா? 1000 crore இஃப் பிஸ்னஸ்.
இப்படி 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? 2 கொஸ்டின்ஸ் தான் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைஃப் ஹாரோஸ்கோப் ஜென்ரலாக சொல்லலாம், நல்லா இருக்கா இதாக இருக்கான்னு. இப்போ நடப்பு தசாபுத்திக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. கிருஷ்ணகுமார் 4/24/4/97 24/4/97 24/4/97 6:04 AM 6:04 AM புதுச்சேரி. சரி, கிருஷ்ணகுமார் 24/4/97 6:04 AM புதுச்சேரி. ஸோ ஐடி வேலை கிடைக்குமா? ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேஷ லக்னம் துலாம் ராசி ஜாதகம் வருதா பாருங்க. மேஷ லக்னம் துலாம் ராசி நட்சத்திரம் விசாகம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை உங்களுக்கு சனி தசை தான் போகுது. சனி தசையில ராகுவோட புத்தி அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் போகுது. ஸோ சனி தசை ராகு புத்தி. ராகு புதனுடைய வீட்டில் அமர்ந்து, புதன் உங்களுக்கு லக்னத்தில் அமர்ந்து பரிவர்த்தனையில் ஆட்சி அப்படிங்கிற பல அமைப்புல தான் உட்காந்து நிற்குது. உங்க ஜாதகத்தில் புதன் நல்லா தான் நிற்க. ராகு தசை ராகு புத்தி உங்களுக்கு அரசு வேலை ஐடி வேலை அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் என்ன ஆகும், ஏதோ ஒரு நெருடலோட இருக்கும். பலன்கள் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவான அப்படிங்கிற அமைப்பை தான் அது காட்டு. சரிங்களா? ஸோ அதனால கன்ஃபார்மாக ஐடி ஜாப் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சனி தசை ராகு புத்தி அப்படிதான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய குரு என்ன நட்சத்திரம், குரு செவ்வாய். ஸோ கண்டினியூஸ் ஆகுது. ஸோ அதனால நல்லா இருக்கு. ஐடி வேலையில தான் போறதுக்கான அமைப்பு இருக்குது. ஆனால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவான அமைப்பை காட்டுது அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமை. சரிங்களா? ரைட். ஐடி வேலை உண்டு. ஜாதகம் எப்படி இருக்கு? சனி தசை, அடுத்ததாக வரக்கூடியது புதன் தசை, அடுத்ததாக வரக்கூடியது கேது தசை. ஸோ கண்டினியூஸா யோக தசைகள் போயிட்டு இருக்குது. வேற என்ன, 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் பலமா நிற்கிறார். முழு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு ஜாதகம் இது. ஓகேவா? செல்வம் தான் ஒரு ஜாதகம் உயர்ந்த ஜாதகமா தாழ்ந்த ஜாதகமான்னு சொல்லுது. அதை தாண்டி ஜாதகத்துல குரு சனி கேதுனுடைய காம்பினேஷனும் இந்த ஜாதகத்தில் இருக்கு. சரிங்களா? ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அமைப்பை தான் அதை காட்டுது. ஸோ நல்லா இருக்கு ஜாதகம். ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த தசாபுத்திகள் நல்லா இருக்கு. ஐடி ஃபீல்டில் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைய காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியோ இல்லை டெசிக்னேஷனோ இல்லை ஊர் விட்டு ஊரோ, ஸோ தூரமான இடங்களோ பிடிக்காத இடமோ இது போன்ற அமைப்புகள் ஏதாவது ஒன்று கொடுக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் போக போக. சரிங்களா? ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்? எல்லாத்துக்கும் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் நான். ஓகே, நன்றி சார். அடுத்தது இந்த பிரபு சின்னதுரை. பிரபு சின்னதுரை சார், நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட செக் பண்ணிட்டேன் நானும். உங்களோட ஐடி வேறு எதுலேயுமே வரல. எங்கே டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வாங்க சார், பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக நேற்று பண்ணியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மகேஸ்வரன் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, டேட் ஆஃப் பர்த் 1/6/78 5:05 PM, இடம் ராசிபுரம். எனக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது. தற்போது செவ்வாய் திசை எப்படி இருக்கும்? வேலை மற்றும் குடும்பம் இந்த பாயிண்ட் ஆஃப்ல சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. 1/6/78 5:05 PM ராசிபுரம். ஓகே, ராசிபுரம். சரிங்களா? 5:05 PM 1/6/78 5:05 PM ராசிபுரம். செவ்வாய் நீச்சமாக இருக்குது. இது என்ன பண்ண போகுது? செவ்வாய் திசை என்ன செய்ய போகுது? இதுதான் கேள்வி. ஸோ ஜாதகத்துல குடும்பம் வேலை ரெண்டுமே கரெக்டா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க சார். இதுதான் உங்களுடைய ஜாதகம். 1/6/78 5:05 PM ராசிபுரம். துலா லக்னம், மீன ராசி. ஸோ நட்சத்திரம் ரேவதி 4ஆம் பாதம்.
இப்போ நடந்துட்டு இருக்கிறது சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசைக்குள்ள உள்ள வந்துட்டீங்க நீங்க. இப்போ செவ்வாய் என்ன செய்ய போகுது? ஜாதகத்துல செவ்வாய் நீச்ச பங்கம் அப்படிங்கிற அமைப்பை விட திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு நிற்குது. செவ்வாய் பலமா தான் நிற்குதுங்க. ஆனா செவ்வாய் நின்ற வீட்டின் அதிபதி யாரு? சந்திரன். அவர் இப்ப மீன ராசியா நிற்கிறார். இப்ப சிம்பிள், யாரா ஜென்ரலாவே சொல்லிடலாம். பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டின் அதிபதி யாரு? குரு, சனி, செவ்வாய், ஏதோ ஏதோ சம்திங். அந்த இப்ப நான் சொன்ன குரு, செவ்வாய், சனி எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அது இப்ப மீன ராசியில நிக்குதா, கும்ப ராசியில நிக்குதா, அவ்வளவுதான். உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் அப்படி சுழிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். நடக்கிறது நடக்காம போகும் அப்படிங்கிற அமைப்புல தான் இப்போ போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த அமைப்புல தான் செவ்வாய் திசை ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து சரி கிடையாது. பொருளாதாரம், குடும்பத்துல சில மனக்கசப்புகள், செலவுகள் அதிகமாகிறது, இல்லை பண வரவு குறைகிறது, இது போன்ற அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு, இது போன்ற அமைப்புகளை தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு மாற்றம் பெரிய லெவலில் நல்லபடியாக மாறுறது 2026 தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? 2026 தி பெஸ்ட் இயரா உங்களுக்கு இருக்கும். அதிகமான வருமானம். இந்த 2 வருடத்துல என்ன நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பணமாக கொடுக்கும். நல்ல ஒரு விதமாக செல்வத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பை அப்போ கொடுக்கும் குரு பெயர்ச்சி. சரியா? அந்த ஒரு பாயிண்ட் நல்லா நிக்குது. ஜாதகப்படி பார்க்கும்போது இங்க சந்திரன் கேது இணைவு இல்லை. ஆனா கோச்சாரம் இப்ப சரியில்லை. அது ஒண்ணுதான் தப்பு. அந்த ஒரு காரணத்தால செவ்வாய் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பை திக்பலத்தினால அங்க ஒரு நீச்ச பங்கம். செவ்வாய் பலமா தான் நிக்கிறார் சார். ஆனா என்ன, இந்த செவ்வாய் நீச்சமாகி அந்த திக்பலமா 10ஆம் இடத்துல நிக்கிறதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இனிஷியலா ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அந்த செயல் செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு தடை தாமதத்தோடயே நீங்க செயல்படுவீங்க. அது செய்யலாமா வேணாமான்டே போயிட்டே இருப்பீங்க. முடியாம போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் அதுல சக்சஸ் பண்ணுவீங்க. இப்படிதான் உங்களுக்கு அந்த செவ்வாய் நீச்சம், நீச்ச பங்கம் அப்படிங்கிறதுக்கான பலன் நடக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால இனிஷியலாவே எனக்கு பணம் வரல, தடையாகுது, வேலை இழப்பாகுது, இல்லை குடும்பத்துல பிரச்சனை ஆகுது. ஸோ அப்ப செவ்வாய் நீச்சன்னு சொல்றாங்க. அப்ப கன்ஃபார்மா நமக்கு குடும்ப பிரிவு ஆக போகுது, வேலை இல்லாம போக போகுது, கடன் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? இங்க செவ்வாய் பலமா தான் இருக்குது. ஓகேவா? முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை குறைச்சிக்கங்க. எப்பவுமே துலாலகணக்காரங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது, துலாலகணம் துலாராசிக்காரங்க மேக்சிமம் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எப்படி இல்லைனாலும் கடனை வாங்கிக்கலாம், கொடுக்கறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களா, ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்களே அப்படிங்கிற கேட்டகரியில் நிற்கும். சார் உங்களுக்கு தான் சார் சொல்றேன். யாருப்பா அது? மகேஸ்வரன் கிருஷ்ணன். ஸோ முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை குறைச்சிக்கிட்டே வரணும் சார். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். பாருங்க, சுக்கிரனும் குருவும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படி இருப்பீங்க. அதை மட்டும் குறைச்சிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், சரியாயிடும். சரிங்களா? செவ்வாய் திசை நல்லா தான் இருக்குது. இப்ப மட்டும் கொஞ்சம் குறையா இருக்கும். வர வர சரியாயிடும் சார், பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இல்லை. எப்ப அது சரியாகும், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தேன். சரிங்களா? செவ்வாய் திசை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்களா, அதுக்கான ஆன்சர். ரைட். ஸோ இவ்வளவுதான் சார். போன இந்த வாரத்தில் நம்ம சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாட்கள் வந்து நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். அதில் சூப்பர் சாட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்ட நேர்களுக்கான ஆன்சர் இவ்வளோதான். அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு லைவ் பண்ணுவோம். அதில் யாராவது சூப்பர் சாட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி வீடியோ ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்களும் உங்கள் ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளில் லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதில் உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய கேள்வியை எழுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். புரியுதா? சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.